Good morning, students. Today we are going to see the topic measurement. This is first lesson in your science. Science is the consist of three subjects: physics, chemistry and biology. So நம்ம physicsல first lesson measurement அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம இந்த லெசனில் என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் த மெஷர்மெண்ட் இன் டெய்லி லைஃப். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். Second one to define length, mass and time. So length, mass, time na என்னன்னு பார்க்க போகிறோம். Next one to evaluate the values of some physical quantities in terms of units and subunits. Next one to identify parallax error. Parallax error na என்னன்னு பார்க்க போகிறோம். Next to construct measuring tools and models. ஸோ நம்ம இதெல்லாம் இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்ம சம் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஒன், யுவர் பிரதர் ஆஸ்க்ஸ் வாட் யுவர் height is, how will you measure and inform him. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பிரதர் வந்து நம்மகிட்ட ஹைட் கேட்குறப்ப நம்ம எப்படி மெஷர் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் டு ப்ளே கபடி, how will you measure and draw the border lines. Next, your father gives you a bag and asks you get potatoes, how will you ask the shopkeeper. Next, your mother gets milk from the milkman daily, how much does she get. Next, how long will it take to reach your school from your house. ஸோ திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்மளால் வந்து தெளிவாக யூஸ் பண்ண முடியும் லைஃப்பில். ஸோ மெஷர்மெண்ட்ன்றது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ வித்தவுட் மெஷர்மெண்ட் வி கான் அக்யூரேட்லி மெஷர் எனி திங். ஸோ நம்ம கரெக்டாக ஒரு திங் மெஷர் பண்ணலன்னா நம்மளால் எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது, அண்டு நம்மளால் எந்த ஒரு நார்மல் லைஃப்பை ரன் பண்ண முடியாது. ஸோ மெஷர்மெண்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம மெஷர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மெஷர்மெண்ட்? Okay, the definition of measurement is the comparison of unknown quantities with some known quantities is called measurement. ஸோ ஒரு அன்னோன் குவான்டிட்டியை ஒரு நோன் குவான்டிட்டி கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் மெஷர்மெண்ட். ஸோ அன்னோன் குவான்டிட்டி மீன்ஸ் நமக்கு தெரியாத ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் சுகரு, ரைஸு, அப்புறம் மில்க்கு, அது மாதிரி ஏதோ ஒரு அளக்கக்கூடிய குவான்டிட்டின்னு அளவிடக்கூடியது. நோன் குவான்டிட்டினா நம்ம என்ன சொல்லலாம், இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 kg, 3 kg, 4 kg. இப்போ ஒரு பீம் பேலன்ஸ்னால் 2 சைட்ஸ் இருக்கும். ஒன் சைடு வந்து அன்னோன் குவான்டிட்டி மெஷர் பண்ணுவோம், நெக்ஸ்ட் சைடு வந்து நம்ம அந்த வெயிட் ஆங்கர் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ கம்பேர் பண்ணுவோம், அன்னோன் வேல்யூ நோன் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஒன் இஸ் த நம்பர் அண்ட் another ஒன் இஸ் த யூனிட். ஸோ நம்பரையும் யூனிட்டையும் கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் மெஷர்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம ஹோம்க்கு என்ன டிஸ்டன்ஸ்னால் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 2ன்றது நான் சொல்கிற நம்பர், கிலோமீட்டர்ன்றது யூனிட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே நம்ம ஹைட் கேட்டாலும் சரி, நம்ம வெயிட் கேட்டாலும் சரி, 5 kg, 20 kg, அது மாதிரி நம்ம யூனிட் அண்ட் நம்பரையும் கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் த மெஷரிங் டூல்ஸு. ஓகே, ஸோ மெஷரிங் டூல்ஸ் நம்ம ஃபஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம், மெஷரிங் டேப்பு. மெஷரிங் டேப் இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது நம்ம எங்கெங்கே பார்க்குறோம், டெய்லர் ஷாப்பு, அப்புறம் ட்ரெஸ் கடையிலலாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேலன்ஸ். இது நம்ம வந்து இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற மாஸ் நம்ம மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறது தான் இந்த பேலன்ஸ். Okay, next one, meter scale. It is used to measure the length of the object. Okay, so next one, stop clock. It is used to measure the accurate time of activity. So stop clock ன்றது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம அக்யூரேட்டான டைமில் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 meters போகிறோம். ஸோ அதோட டைம் நம்ம வந்து அக்யூரேட்டாக, ஏன்னா எல்லாருமே நம்ம கிட்ட போவோம், அந்த பாயிண்டில் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த டைம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். 0.10 செகண்ட், 0.11 செகண்ட், 0.13 செகண்ட்ஸ், அதுமாரி அக்யூரேட் வேல்யூ மெஷர் பண்ண நம்ம ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், லென்த்து. சரியா? லென்த் அப்படின்னா என்ன சொல்லுன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் த அதர் டிசையர் பாயிண்ட் இஸ் நவுன் அஸ் லென்த். ஸோ ஒன் பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லென்த். ஓகே, ஒன் பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்கிறோம்.
இட் மே பி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எட்ஜஸ் யுவர் புக்கு. நம்ம அது மாதிரி 2 ends எங்கெங்கே பார்க்குறோம், எட்ஜஸ் த புக்கு, அப்புறம் கார்னர்ஸ் ஆஃப் த ஃபுட்பால் கிரவுண்ட் இன் அவர் ஸ்கூல். ஓகே, ஃபுட்பால் கிரவுண்ட்லேயும் 2 edges இருக்குது, 2 corners இருக்குது. ஓகே, அப்புறம் நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம ஹோம்க்கு என்ன டிஸ்டன்ஸு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னென்னா மீட்டர். ஓகே, இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா ஸ்மால் எம். ஓகேவா, லென்த்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து லென்த்து வந்து 3 டைப்ஸாக நம்ம மெஷர் பண்ணுவோம். வெரி ஸ்மால் லென்த் மெஷர் பண்ணுவோம், வெரி லார்ஜ் லென்த்து மெஷர் பண்ணுவோம். ஸ்மால் லென்த்துக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்மால் லென்த்தஸ் வந்து வெரி ஸ்மால் லென்த் கேன் பி மெஷர் இன் மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஸோ நம்ம எப்படி இதெல்லாம் எம்எம் அண்ட் சிஎம் அப்படி மெஷர் பண்ணியிருக்கோம். அதே வந்து ஒரு லார்ஜர் மெஷர், அது நம்ம லார்ஜர் டிஸ்டன்ஸ்னால் பில்டிங்கு, ஹைட் ஆஃப் த லேம்ப்பு, பேனரு, இதெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா மீட்டரில் மெஷர் பண்ணலாம். ஓகேவா, இப்போ மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம், இப்போ ஒரு பென்னோடைய டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு ஹியூமனோட டிஸ்டன்ஸ்க்கு நம்ம சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம மீட்டரில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஏன்னா சென்டிமீட்டர்ன்றது ஒரு ஸ்மால் வேல்யூ மெஷர் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து how to express still longer length, say distance between 2 cities or villages or distance between your school and home. ஓகே, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் 2 சிட்டிஸு, அப்புறம் ஸ்கூலுக்கு ஹோம்க்கு உள்ள டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். சப்போஸ் இங்கேருந்து பெங்களூருக்கு என்ன டிஸ்டன்ஸ், இங்கேருந்து மதுரைக்கு என்ன டிஸ்டன்ஸ், அது மாதிரி சொல்கிறப்போ கிலோமீட்டரில் 300 கிலோமீட்டர்ஸ், 400 கிலோமீட்டர்ஸ், அது மாதிரி நம்ம மெஷர் பண்ணலாம் லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து known the unit of length. ஸோ இந்த 3 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் நம்ம என்ன சொல்கிறோம், 1000 மீட்டர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டர் ஸ்கேல் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இப்போ நம்ம ஸ்கேலில் நார்மலாக பார்த்தா இருக்கும், ஃபஸ்ட் இங்கே வந்து 0 இருக்கும், அப்புறம் 1 2 3 4 5 இருக்கும், அகெயின் 1 2 3 4 5 இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து why do we need SI யூனிட்ஸ். ஸோ SI யூனிட்ஸ்னால் என்ன நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஏன்ஷியன் டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து லென்த்து மெஷர் பண்ண மீட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஃபார்லாங்கில் யூஸ் பண்ணாங்க, ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க, மைல்ஸில் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சேமாக சொல்ல முடியாது, பிளேஸ்க்கு பிளேஸ் வேரி ஆகும். அதனால் என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் SI சிஸ்டம் அப்படின்ற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, so for the sake of uniformity, scientists all over the world have adopted a common set of units to express measurement. ஓகேவா, ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் என்ன சொல்கிறேன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இதுதான் நம்ம இன்ன வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் SI யூனிட் ஆஃப் லென்த்து. ஸோ நம்ம லென்த்தை எப்படி யூஸ் பண்ணலாம், மெஷர் பண்ணலாம்னா மீட்டர், அதோட SI யூனிட் வந்து மீட்டர். நெக்ஸ்ட்டு SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஒரு மாஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம்னா கிலோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் SI யூனிட் ஃபார் டைம் இஸ் செகண்ட். நெக்ஸ்ட் ஒன் SI யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் மீட்டர் கியூப். ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மெஷர் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ மீட்டர் ஸ்கொயர், இப்போ ஏரியா மெஷர் பண்ணுறோம். ஏரியா எப்படி மெஷர் பண்ணுறோம், இதுதான் ஒரு ஏரியா. ஸோ ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ நம்ம லென்த்தும் என்ன பண்ணலாம் மீட்டரில் மெஷர் பண்ணலாம், பிரெத்தும் மீட்டரில் மெஷர் பண்ணலாம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து, அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் 2 மீட்டராக, அப்போது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வால்யூம்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், வால்யூம்னா ஒரு ஏரியாவுடைய வால்யூம். ஓகேவா, ஸோ இப்படி ஒரு வால்யூம் ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணுறோம். இது நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகேவா, லென்த்து இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் மெஷர் பண்ணுறோம். ஸோ இது நம்ம மூணுமே நம்ம என்ன பண்ணலாம் மீட்டரில் மெஷர் பண்ணலாம். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஸோ 3 மீட்டர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மீட்டர் க்யூப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, நம்ம எப்படி படிக்கிறோம் மீட்டர் க்யூப் அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த மல்டிபிள் அண்ட் சப் மல்டிபிள் ஆஃப் SI யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ
நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் அண்ட் சப் மல்டிபிளில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டெசின்னா வந்து நம்ம ஸ்மால் வேல்யூ டெசிமீட்டர். அது சப் மல்டிபிள்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா 1/10. ஓகேவா, ஃபஸ்ட்டு டெசிமீட்டர் அதோட அப்ரிவேஷன் வந்து ஸ்மால் டி, அதோட சப் மல்டிபிள்ஸ் வந்து 1/10. அதை நம்ம மீட்டராக எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம்னா 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப் மல்டிபிள் எழுதியிருக்கோம், அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் சென்டி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா சின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சப் மல்டிபிள்ஸில் 1/100. 1/100னா 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர் நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் மில்லிமீட்டர் வந்து சப் மல்டிபிள் ஆஃப் 1/1000. ஸோ 1/1000 தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மில்லிமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ 1000 millimeter equal to 1 meter. 1000 millimeter தான் நம்ம என்ன சொல்கிறோம் 1 மீட்டர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் நேனோ வந்து என்ன பண்ணுறோன்னா 1 எத்தனை டிஜிட்ஸ் நம்பர் இருக்குன்னா 9 zeros இருக்குது. 1 இந்த நம்பர்ஸு. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா 1 and 9 zeros போட்டிருக்கோம். இதுதான் 1 நானோமீட்டர். 10⁻9 வரும். ஓகேவா, 10⁻−9 தான் 1 நானோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிலோனா சப் மல்டிபிள் ஆஃப் 1000. ஓகேவா, இது வந்து 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று கரெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். ஸோ கரெக்டிவ் மெஷர்மெண்ட்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மெஷர்மெண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ மெஷர்மெண்ட் எப்பவுமே நம்ம வந்து அக்யூரேட்டடாக வேணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லாக் அண்ட் கீ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லாக் அண்ட் கீ கர்வச்சர் வந்து ஒரு 0.mm வந்து வேரி ஆனாலும் அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ மெஷர்மெண்ட் வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இது எப்படி மெஷர் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பின் ஒன்று மெஷர் பண்ணுறாங்க, குண்டூசி, டு மெஷர் த லென்த் ஆஃப் எ பின்னு. ஸோ ஸ்கேலில் கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஹெட் ஆஃப் த பின் வந்து எங்கே கோயின்சைட் ஆகணும்னா இந்த ஸ்கேலோட எட்ஜில் வராமல் அதோடைய 0ல் கரெக்டாக கோயின்சைட் ஆகணும். அப்போ தான் அதோடைய வேல்யூ கரெக்டாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் டு கோயின்சைட் வித் 0 ஆஃப் த ஸ்கேல். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0ல் கோயின்சைட் ஆகணும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர் ஃப்ரம் த கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைனர் டிவிஷன். த கவுண்ட் ஆஃப் த டிவிஷன் இஸ் இன் மில்லிமீட்டர். ஸோ நம்ம டிவிஷனையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, இந்த அபோவ் எக்ஸாம்பிள் த லென்த் ஆஃப் த பின் இஸ் 2 cm and 6 mm. ஓகேவா, 2 சென்டிமீட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் 6 millimeters இருக்குது. ஸோ நம்ம எப்படி மெஷர் பண்ணிக்கோம் 2 centimeter and 6 millimeter அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க 1 2 3 4 5 6 7 அப்படின்னு 2.2 centimeter. 2க்கு அப்புறம் 1 and 2 இருக்குது. ஸோ 2 centimeters இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேரலக்ஸ் எரர் அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா நம்ம பார்வையில் ஏற்படுற எரர் தான் பேரலக்ஸ் எரர். இப்போ நம்ம ஒரு ரீடிங் எடுக்கிறோம், நம்ம ஸ்கேல்லே இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணோன்னா அது நம்ம வெர்டிக்கலாக தான் பார்க்கணும். ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ரைட் வியூவில் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சைட் வியூவில் இருந்து பார்த்தா அதோடைய பாயிண்ட்ஸ் வந்து மாறிட்டுருக்கு. ஸோ பேரலக்ஸ் எரர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பேரலக்ஸ் இஸ் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் or different in the apparent position of an object viewed along two different lines of sight. Okay va, correct position of the eye is also important for taking measurement. Your eye must be vertically above the point where the measurement has to be taken. ஓகேவா, பேரலக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் த அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வியூ. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான பொசிஷன்லேருந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது, அங்கே எரர் வரும் கண்டிப்பாக. ஓகேவா, கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு டேக்கிங் மெஷர்மெண்ட். ஓகேவா, நம்ம கரெக்ட் பொசிஷனில் இருந்து பார்த்தா தான் நம்மளுடைய அக்யூரேட்டான வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், யுவர் ஐ மஸ்ட் பி வெர்டிக்கலி அபோவ் த பாயிண்ட். வெர்டிக்கலினா நம்ம இது சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏ, பி அண்ட் சி 3 ஏரியாவில் பார்க்குறோமா, இல்லை ஏன்றவங்க வந்து வெர்டிக்கலாக இருக்காங்க. ஓகே, ஏன்ற ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிக்கலாக அதை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ பி அண்டு சி பார்க்குறவங்க வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அவங்க பார்க்குற அந்த ஒரே ரீடிங் வந்து ஏக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அண்டு பிக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஏ அண்ட் சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, அது வந்து இதை நம்ம பேரலக்ஸ் எரர் அப்படின்னு சொல்கிறோம்.
Reading for B will be correct. From position A and C readings will be different and errors. Okay, so next one, measuring mass. Okay, next வந்து மாஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு மேட்டரில் இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா மேட்டருக்கும் ஒரு சம் ஆஃப் த அமௌண்ட் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஸோ நம்ம மாஸோட எஸ்ஐ யூனிட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா கிலோகிராம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேஜி. ஸோ கிலோகிராம் சிம்பிளில் வந்து நம்ம கேஜி, ஸ்மால் கே அண்ட் ஜி சொல்லியிருக்கோம். weight is the gravitational pull experienced by matter. ஸோ வெயிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, the weight is the directly proportional to the mass on the earth surface. ஸோ வெயிட் வந்து கிராவிடேஷ்னல் புல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதோடைய கிராவிடேஷனை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வெயிட் வந்து அனலைஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரெண்டு கையிலே வந்து ரெண்டு ஹேண்ட்லேயே வந்து ஒரு ஹேண்டில் பேப்பரை இன்னொரு ஹேண்டில் புக் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விச் ஹேண்ட் த ஃபீல் ஹெவினஸ். ஸோ எது வந்து ஹெவியாக இருக்குன்னா, த மாஸ் ஆஃப் த புக் இஸ் மோர் தென் தட் ஆஃப் த சிங்கிள் ஷீட் ஆஃப் த பேப்பர். ஓகே, தேர்ஃபோர் த புல் ஆன் த புக் இஸ் மோர் தென் தட் ஆஃப் த பேப்பர். ஸோ புக் இருக்கிற கை தான் என்னன்னா கீழே இழுக்கும். ஸோ கிராவிடேஷன் வந்து இது வெயிட்டாக இருக்கும், அது கொஞ்சம் மோர் தெனாக இழுக்குது. பேப்பரோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்குது. ஸோ hence our hand has to give more force to hold a book than a paper. ஸோ புக் இருக்கிற ஹேண்ட் வந்து கை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ திஸ் ஃபோர்ஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஹெவினஸ். ஸோ நம்ம அதுதான் ஹெவினஸ்னு சொல்கிறோம். ஸோ எந்த கையில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், பேப்பர் அண்ட் புக் நம்ம ஹோல்ட் பண்ணுறப்போ, ஸோ புக் இருக்க கை தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம அதுதான் என்ன சொல்கிறோன்னா ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. 100 மில்லிகிராம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 கிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சாரி, 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். நெக்ஸ்ட்டு 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். ஓகேவா, இப்போது 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். நெக்ஸ்ட்டு 1000 கிராம் ஈக்குவல் டு 1 kilogram. 1000 kilogram equal to 1 ton. Okay, it's very important value. So careful பாருங்க அது மட்டும். Next one, beam balance. So நம்ம beam balance எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? We used beam balance to measure mass. A beam balance work by comparing the mass of an object to that of known mass. ஓகேவா, ஸோ நம்ம எதுக்கு பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு தெரியாத வேல்யூவை தெரிஞ்ச அளவு கூட ஒப்பிடுறது தான் நம்ம பேலன்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு நோன் வேல்யூ ஸ்டாண்டர்ட் மாஸை வந்து கம்பேர் பண்ணுறோம் எது கூடனா தெரியாத வேல்யூ கூட. ஓகேவா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பீம் பேலன்ஸ். ஸோ நம்ம யூஸ்வலாக மார்க்கெட்டில் பார்த்துருப்போம், அப்புறம் ஷாப்ஸில் அங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ். அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் எ டிவைஸ் used to find accurate measurement of weight. ஓகேவா, ஸோ நம்ம வந்து பீம் பேலன்ஸ் உடைய அட்வான்ஸ்டு தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேலன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பீம் பேலன்ஸ் வந்து நம்ம இது வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்ஸில் நம்ம பார்க்குறோம், டிஜிட்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்குது. It is used very commonly in laboratories for weighting chemicals to ensure a precise measurement of those chemicals for use in various experiments. ஸோ நம்ம கெமிக்கல் லேபில் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அக்யூரேட்டாக நம்ம கெமிக்கல் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரானிக் பேலன்சஸ் மே பி யூஸ்டு டு வெயிட் ஃபுட், அதர் க்ராசரி ஐட்டம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜுவல்லரி. ஸோ நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபார் த பீம் பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டைம். Day changes into night and night into day. Season also change. We know time also change. So daily day and night change ஆகுது, and seasonஸும் change ஆகுது. சம்மர் சீசன், வின்டர் சீசன், சீசனும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ we know time also change. டைமும் சேஞ்ச் ஆகுது. How do we measure change of time? அந்த சேஞ்ச் ஆகிற டைம் நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னா, clocks are used to measure time. You know how to read a clock face and note the time. ஓகே, நமக்கு நார்மலாக தெரியும் டைம் எப்படி பார்க்கணுன்ட்டு. You can also use your pulse to measure the time roughly. நம்ம பல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைம் வந்து ரஃப்லி மெஷர் பண்ணலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் பல்சஸ் தட் கேன் டெல் யூ த டைம் எலாப்ஸ்டு. ஸோ நம்மளுடைய பல்ஸ் வந்து எந்த டைமில் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா செகண்ட்ஸில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாக்கில் என்னென்ன பார்க்குறோம், செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ். ஸோ இதில் வந்து 3 ஹேண்ட்ஸ் இருக்குது. த
கிளாக்ஸ் வந்து have a parts என்னென்னு பார்த்தோம்னா மினிட்ஸ் அண்ட் ஹவர் அண்ட் செகண்ட் ஹேண்ட். there are 3 types of hands இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம டைம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து the book back evaluation question and answers. the choose the correct answer. first one, the height of a tree can be measured by option D measuring tape. so first one oda answer வந்து measuring tape. second one, the conversion of 7 meter into centimeter. so 7 meter நம்ம எப்படி சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம்னா 700 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். so 1 meter equal to 100 centimeter. so 7 meter equal to 700 centimeter. next, quantity that can be measured is called physical quantity. so அதோட ஆன்சர் physical quantity. next one, choose the correct one. so இங்கே நம்ம பார்த்தோம்னா கிலோமீட்டர் and meter, centimeter, millimeter. so option C is the correct answer. next one, while measuring length using a ruler, the position of your eye should be. அதோட ஆப்ஷன் என்ன இருக்குன்னா vertically above the point where the measurement is to be taken. ஸோ ஃபிஃப்த்து ஒன்னோட ஆன்சர் வந்து நம்ம ரூலரில் நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூஸ் நம்ம பார்க்கணுன்னா அந்த வேல்யூ வந்து வெர்டிக்கலாக நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ட்ரூ ஆர் த ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். we can say that mass of an object is 126 kg. okay, it is true. so நம்ம மாஸை வந்து கேஜியில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், length of one's chest can be measured by using meter scale. ஸோ நம்ம செஸ்ட்டை வந்து நம்ம மீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ண முடியாது, நம்ம வந்து டேப்பில் மெஷர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் த ஃபால்ஸ். தேர்ட் ஒன் வந்து 10 millimeter makes 1 centimeter. இட் இஸ் ட்ரூ. ஓகே, 10 millimeter equal to 1 centimeter நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், a hand span is reliable measure of length. இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், the SI system of units accepted everywhere in the world. இட் இஸ் ட்ரூ. so next one, fill in the blanks. SI unit of length is dash. its answer meter. next one, 500 gram is equal to dash kilogram. so நம்ம 500 gram என்னன்னு சொல்லுவோம்னா half kilogram சொல்லுவோம். third one, distance between Delhi and Chennai can be measured in dash. so நம்ம அதை என்ன சொல்லலாம்னா கிலோமீட்டர். ஸோ நம்ம வந்து லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், 1 meter equal to 100 centimeter. ஓகே, ஃபோர்த் ஒன், 5 kilometer is equal to dash meter. ஸோ என்ன சொல்கிறோம், 500 மீட்டர். ஸோ 5 கிலோமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ 5000 மீட்டர் ஆகிடுது. ஓகே, ஸோ 5 kilometer equal to 5000 மீட்டர். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த அனலாக்ஸ். சுகர் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்னா பீம் பேலன்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஸோ லைம் ஜூஸ் அதே மாதிரி வந்து ஜூஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், ஒரு மெஷரிங் ஜார் ஆர் மெஷரிங் கண்டெய்னரில் மெஷர் பண்ணுறோம். ஸோ மெஷரிங் ஜார் ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஹைட் ஆஃப் எ பர்சன் வந்து சென்டிமீட்டர். ஓகே, அப்போ லென்த் ஆஃப் யுவர் ஷார்ப்னட் பென்சில் லெட். ஸோ ஒரு ஹைட் ஆஃப் த பர்சன் வந்து நம்ம சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். அதே வந்து ஒரு பென்சிலோட லெட்டு நம்ம மெஷர் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்னா மில்லி மீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். தேர்ட் ஒன், மில்க். அது வந்து நம்ம என்ன இருக்குது, வால்யூம் இருக்குது. மில்க்குனா அதோடைய வால்யூம் மெஷர் பண்ணுவோம். ஸோ அது வெஜிடபிள்னால் அதுக்கு மாஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது, அமௌண்ட் ஆஃப் மேட்டர், அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வெஜிடபிளில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் த மாஸ். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ நம்ம 2 columns கம்பேர் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், லென்த் ஆஃப் த forearm. த ஆன்சர் இஸ் த கியூபிட். SI unit of length. The answer is the meter. The nano is the 10 power minus 9. Nano is the 10 power minus 9. SI unit of time is the second. Next, kilo is the 10 power 3. Okay. So next, arrange in increasing order of unit. Increasing order, small value வந்து நம்ம highest value போயிட்டே இருக்கும். increasing நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் என்ன, வெரி ஸ்மால் வேல்யூ இதில் மில்லிமீட்டர். அதோடைய கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர். அதோடைய கிரேட்டராக இருக்கிறது மீட்டர். அதோடைய கிரேட்டராக இருக்கிறது கிலோமீட்டர். ஸோ இந்த ஃபார்மில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று, ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வித் இன் த கிரிட். ஸோ இது வந்து சூஸ் ஃபில்லப்ஸு. ஃபஸ்ட் ஒன், 10 power minus 3 இஸ் த 1 millimeter. ஸோ நம்ம 10 power minus 3 இஸ் த டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. millimeter இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன், SI unit of time is second. தேர்ட் ஒன், cross view of readings for a measurement leads to error. ஸோ நம்ம க்ராஸ்லேருந்து ஒரு ரீடிங் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது எரராக தான் இருக்கும். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் த 1 watt a clock reads, time. ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் present in an object. ஸோ மாஸ். ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் மாஸ். சிக்ஸ்த் ஒன், டேஷ் கேன் பி டேக்கன் டு கெட் த ஃபைனல் ரீடிங் ஆஃப் த ரீடிங்ஸ்.
ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஏ சிங்கிள் மெஷர்மெண்ட் ஆவரேஜ். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஒரு நிறைய வேல்யூஸ் எடுத்து நம்ம ஃபைனலாக அதுக்கு ஆவரேஜ் பண்ணோம்னா சிங்கிள் வேல்யூ கிடைக்கும். ஸோ அது இஸ் ஆவரேஜ். 7th one, dash is a fundamental quantity, length is a fundamental quantity. 8th one, dash shows the distance covered by an automobile. ஸோ நம்ம பைக்லலாம் இருக்குல்ல ஓடோமீட்டர். ஸோ ஓடோமீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். 9th one, a tailor uses dash to take measure to stitch the cloth. ஸோ டேப் யூஸ் பண்ணி தான் டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் மெஷர் பண்ணுவாங்க. 10th one, liquids are measured with this physical quantity liter. ஸோ நம்ம லிக்விட்ஸ் எதில் மெஷர் பண்ணுறோம்னா லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் இன் 1 or 2 words. இட்ஸ் a very short answer. First question, what is the full form of SI system? The answer is the International System of Units. Second one, name any one instrument used for measuring jar. ஸோ நம்ம மெஷரிங் மாஸ்க்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஒன் ஆன்சர் இஸ் த பீம் பேலன்ஸ். தேர்ட் ஒன், ஃபைண்ட் த ஓட் ஒன் அவுட் கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் நானோமீட்டர். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கிலோகிராம் தான். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர் நம்ம லென்த்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் கிலோகிராம் இஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கிலோகிராம். Fourth one, what is the SI unit of mass? The SI unit of mass is the kilogram. Fifth one, what are the two parts present in the measurement? A number and its unit. So measurement நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் வந்து ரெண்டு கம்பைன் பண்ணியிருக்கோம், நம்பர் அண்ட் யூனிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் மெஷர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர். டிஃபைன் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டில் இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். த கம்பேரிசன் ஆஃப் unknown quantity with some known quantity is known as measurement. So the comparison of unknown quantities with some known quantities is known as measurement. Second one, define mass. Mass is the measure of the amount of matter in an object. So ஒரு மேட்டரில் இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், the distance between two places is 43.65 kilometer. கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர் அண்டு சென்டிமீட்டர். ஸோ நம்ம கிலோமீட்டர் என்னென்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 1 kilometer is equal to 1000 meter. ஓகே, 1 kilometer is equal to 1000 meter. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்லேயே பார்த்துருக்கோம். அப்போது 43.65 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ சொல்கிறோன்னா 43.65 into 1000. ஸோ இது ரெண்டு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னா 43,650 இது வந்திருக்கு. ஸோ 43.65 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 43,650 மீட்டர். ஸோ நம்ம இது மாதிரியாக தான் மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன்று கன்வெர்ட் கிலோமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். ஸோ நம்ம அந்த வேல்யூ நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகே, அப்போ 1 meter ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 1 kilometer ஈக்குவல் டு நம்ம வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 43.65 கிலோமீட்டர் அது நம்ம எப்படி எழுதலாம்னா 43.65 into 1 lakhs. ஸோ நம்ம டோட்டலாக நம்ம எப்படி எழுதலாம்னா 43,65,000. ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ரூல்ஸ் டு ஃபாலோ டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வித் ஸ்கேல். நம்ம ஒரு அக்யூரேட்டாக ஒரு வேல்யூ மெஷர் பண்ணணும்னா நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டேக் கேர் டு ரைட் த கரெக்ட் சப்மல்டிபிள்ஸ். ஓகே, ஸோ நம்ம சப்மல்டிபிள்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் இன் parallel டு த ஸ்கேல். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்கேலுக்கு பேரலாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் 0 ஆஃப் த ஸ்கேல். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது எண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா 0ல் கரெக்டாக கோயின்சைடாக இருக்கும்.